பற்றி எறிந்த டாடா நிறுவனம் தீக்கிரையாகி நாசமாகிய பல கோடி ரூபாய். ஒசூரையே திணற வைத்த கரும்புகைகள். டாடா நிறுவன தீ விபத்தால ஒசூரே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பள்ளி பகுதியில டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஆலை செயல்பட்டு வருது. இங்க எதிர்பாராத விதமா திடீர் தீ விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. தீ பிடிச்சு ஆலை முழுக்கவே பரவி தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த பகுதியே கரும்புகையால சூழப்பட்டிருந்திருக்கு. இந்த ஆலையில செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. இங்க எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா பணியாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தீயணைக்கக்கூடிய பணிகள் தீவிரமா நடந்திருக்கு. மேலும் தீ பிடிச்சதால பல பேருடைய வேலை பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இப்படி ஒரு தீ விபத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. இதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தீய அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதன் காரணமா அந்த பகுதியே பெரும் பரபரப்பா காட்சி அளிக்குது. அங்க ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க கீழ. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. வீடியோ எங்க வந்து எடுப்பா? இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாரு. நீ வரலனா வீடியோ எடுப்போம். வந்துரு. வா ஒழுங்கா சொல் பேச்சு கேட்டுட்டு வந்துடணும். சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பயப்பட கேமரா அம்மா இங்க பாரு. இந்த பக்கம் வாங்க. காவில் திடீரென சோதனையில் ஈடுபட்ட போலீசார். ஜன்னல் வழியாக குதிக்க முயற்சி செய்த பெண்களால் பரபரப்பு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாம நீங்க சட்டப்படியில சிக்காது. உண்மையை சொன்னீங்கன்னா அப்புறம் இவ்வளவு பேர் இருந்தாங்க எங்க போனாங்க எங்க மறந்து. போலீசாரின் விசாரணைக்கு பயந்து குதித்த பெண்ணிற்கு கை கால் முறிவு. நீங்க இங்க பாருங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீடியோ எங்க வந்து எடுப்பா? நீ வரலனா வீடியோ எடுப்போம். சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கட்டிடத்துல சட்டவிரோதமா ஸ்பா ஒண்ணு நடந்துட்டு வரதா காவல்துறைக்கு புகார் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் அங்க போய் திடீர்னு சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பால இருந்த 7 பெண்கள் கிட்டையும் விசாரணை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல 4 பெண்கள்